தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செய்கள் செய்து நரை கூடி இழப்பருவமீதி கொடுங்கூற்று என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. மகாகவி பாரதியார் பாடிய பாடல். தேடி சோறு நிதம் தின்று நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? வாழ்ற வாழ்க்கையில பிறந்தோம், படிச்சோம், வேலை செஞ்சோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளை பெற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு படிக்க வச்சோம், அவங்களுக்கு சோறு கொடுத்தோம். இப்படியே சோறு திங்கிறதுக்கே வாழ்நாள் போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த முதல் வரியில சொல்லியிருக்காரு. நமக்கு சோறு தானே முக்கியம். அடுத்த வரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரிகள். பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி தினமும் வெட்டியா பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, டிக்டாக்ல, வாட்ஸ்அப்ல வெட்டி கதை, தேவையில்லாத கதை இதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மனம் வாடி துன்பம் மிக உழன்று எப்பயாச்சும் ஏதாச்சும் நமக்கு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கும். இல்ல நடந்துருச்சேன்னு நினைச்சிட்டு அந்த துன்பத்திலேயே காலத்தை போக்கிட்டு இருக்கோம். இது மட்டுமா நம்ம செய்யறோம்? இதுக்கு மேல ஒரு விஷயம் செய்யறோம். பிறர் வாட பல செயல்கள் செய்து நம்ம கவலைப்படுறது மட்டும் இல்ல, மத்தவங்களையும் கவலைப்பட வைக்கணும். மற்றவங்களை பத்தி கெட்டதா பேசுறது, தூற்றி பேசுறது, இல்லாததை பேசுறது, பொல்லாததை பேசுறது, மத்த இனத்தை பத்தி பேசுறது, மத்த மதத்தை பத்தி பேசுறது, இதே பொழப்பா சில பேர் இருக்காங்க. இதனால வந்து மத்தவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்து கவலைப்பட வச்சுக்கிட்டு இருக்காங்க சில மனிதர்கள். நரைக்கொடி கிழப்பருவ மீதினா வயசான காலம் வரைக்கும் இதே ஒரு பொழப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அப்புறம் கடைசியா கொடும் கூற்று கிரையென பின் மாயும், அதாவது மனிதன் இறக்கும் வரை இதுதான் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா பாருங்க, இவ்வளவும் பாடிட்டு மகாகவி பாரதியார் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு பாருங்க கடைசியா. இப்படி வாழ்கின்ற வேடிக்கை மனிதரை போல, யாரு சொல்றாருன்னா நம்மளதான் சொல்றாரு. இந்த மாதிரி வேடிக்கையான மனிதர்களை போல நானும் வாழ்ந்து வீழ்வேன் என்று நீ நினைத்தாயோன்னு கேள்வி கேட்கிறாரு.